இது வந்து நான் எரி வச்சிருக்கிற சாம்பல் எடுத்துருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு வந்து சாம்பல் கொஞ்சம் கலந்து இந்த தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த தண்ணியிலே சாம்பலும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த தண்ணி தான் நம்ம எல்லா செடிக்குமே ஊற்றுறோம். நான் வந்து இது 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றின்னு இருக்கிறேன். பாருங்க, நம்ம இந்த மாதிரி தண்ணி நம்ம சாம்பல் கலந்து நம்ம புளிச்ச மோரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை நம்ம கூட சேர்த்து தான் அது பாருங்க. கத்திரிக்காய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, கலரும் சூப்பராக இருக்குது. இது புது செடியில் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த செடியிலையுமே கத்திரிக்காய் வச்சிருக்குது. இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றுற வச்சு தான் நம்மளுக்கு பூ வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பழுப்பு எடுத்துன்னு வந்திருக்கிறோம். ஏன்னா மழை பெஞ்சு வந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி வந்து நம்ம பழுப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி செடிக்கெல்லாம் மேலெல்லாம் அடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் புண்ணாக்கு கரைசல் புளிச்ச மோர் எல்லாமே கலந்து வச்ச தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நான் இது பாருங்கள் டப்பாயில் இருக்குது. இந்த தண்ணி வந்து நம்ம செடிக்கு ஊற்றுற தண்ணியில் கலந்து எல்லா செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து புண்ணாக்கு கரைசல் புளிச்ச மோர் இதெல்லாம் கலந்து நம்ம எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு போகலான்னு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த தண்ணி கலந்து ஊற்றி 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் அங்கேருந்து பார்க்குறோம் 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கண்ணில் இது அடிக்கிறான்டா கண்ணாடி. 2-3 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சு நின்றுச்சு. செடியெல்லாம் வந்து நம்ம 2 நாளாக தண்ணியே ஊற்றலை. சரி, காலையில் வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து நேற்றே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 9-10 பூ இருக்குது, நம்ம காலையில் வந்து பறிச்சிக்கலான்னு. இன்னைக்கு வந்து பார்த்தா அதில் 4-5 பூ வந்து கிள்ளிட்டுக்கிறாங்க. சரி, கிள்ளி போன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பூ வர வைக்கிறதுக்காக நம்ம ஏதோ பண்ணுறோம். ஆனால் இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் பொறுத்து வந்து அந்த எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் செடியில் எப்படி பூ வரேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து செடிக்கு அந்த தண்ணியை கலந்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் எரி வச்சிருக்கிற சாம்பல் எடுத்துருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு வந்து சாம்பல் கொஞ்சம் கலந்து இந்த தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த தண்ணியிலே சாம்பலும் கொஞ்சம் கலந்து தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை பெஞ்சு வந்து தண்ணியில் வந்து பூச்சி அடிக்காமல் இருக்கும். மழை பெஞ்சாலே செடிங்க வந்து பாதிக்கும், ரொம்ப மழை பெஞ்சா. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பலை போட்டு செடிக்கு ஊற்றிக்கலாம். இதில் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த தண்ணி தான் நம்ம எல்லா செடிக்குமே ஊற்றுறோம். நான் வந்து இது 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றின்னு இருக்கிறேன். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தண்ணி நம்ம சாம்பல் கலந்து நம்ம புளிச்ச மோரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை நம்ம கூட சேர்த்து தான் ஊற்றுறேன். இந்த மாதிரி நம்ம ஊற்றுற வச்சு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்திரிக்காய் செடியில் எல்லாமே எல்லா செடியிலுமே இப்போ கத்திரிக்காய் வச்சுருக்குது. நான் ஒவ்வொரு செடியிலும் நேற்று நான் உங்ககிட்ட காமிச்சு ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். அது பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது. இது புது செடியில் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த செடியிலையுமே கத்திரிக்காய் வச்சுருக்குது. இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றுற வச்சு தான் நம்மளுக்கு எல்லா செடியிலையுமே காய் வருது. மல்லிப்பூ, கனகாமரம், செம்பருத்தி இந்த மாதிரி பூவும் வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. செம்பருத்தி செடி பற்றி நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் இருக்குது செம்பருத்தி பற்றி நம்ம பேசணும்னா. செம்பருத்தி இலை வந்து நம்மளுக்கு வந்து ஏர் பேக்காக யூஸ் பண்ணுறேன். நான் எண்ணெய் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த செம்பருத்தியில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போடுறதால நம்மளுக்கு வந்து வழுக்க தலை வந்து சரியாகும், முடி கொட்டுறது நிற்கிறது. இயற்கையாகவே வந்து செம்பருத்தியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த பூவை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நாட்டு செம்பருத்தி, ஒத்தடுக்கு செம்பருத்தி எடுத்து ஒரு 4 செம்பருத்தி பூவை அந்த இதழ் மட்டும் பிச்சு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும். நான் அது வந்து ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கிறேன். அது எப்படி தண்ணி காய வைக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். நம்மக்கிட்ட வந்து 6-7 செம்பருத்தி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ தான் பூக்கிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆர்டரில் இப்போ வந்து டபுள் பெட்டல் செம்பருத்தி கூட நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாற்றி நட்டு வச்சுருக்கிறேன். அது இன்னும் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகலை. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்ககிட்ட அவ்வளோ செம்பருத்தி இருக்குது சிஸ்டர் கொடுங்கன்னு கூட ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. நம்ம செடி கொடுக்கறதுக்கு ஆசை தான்.
அது இன்னும் ரெடி ஆகலை அந்த ஒரு பிளானு. அது ஆனால் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா செடியுமே நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி, இது இன்னும் சரியாக பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கல. நாட்டு செம்பருத்தி தான் இப்போ நிறைய பூத்துனே இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உரம், நம்ம ஊற்றுற தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூக்குது செம்பருத்தி செடியில். செம்பருத்தி செடி இருந்தாலும் ஊரில் பார்த்தீங்கன்னா 2 செடி மரம் மாதிரி வச்சுன்னு இருக்கிறாங்க. எல்லார் வீட்டாண்டையும் செம்பருத்தி செடி இருக்கும். ஏன்னா அதில் பூக்கிற பூ கிள்ளி பூஜை பண்ணிக்குவாங்க. அந்த இலைங்களை எடுத்து தலைக்கு போடுறது, ஏர் பேக்கு. நான் நினச்சிருந்தேன் நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி செய்கிறோம். ஊரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லா வீட்டாண்டையுமே செம்பருத்தி மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடி தான் வச்சுன்னு இருக்கோம். ஊரில் வந்து மரமே இருக்குது செம்பருத்தி. இது செம்பருத்தி மரம், செம்பருத்தி செடி கண்டிப்பாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையுமே. இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வர இலையிலிருந்து பூவிலிருந்து எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். இல்லாதவங்க கூட வாங்கி வைங்க. பக்கத்தில் எங்கேயா இருந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட அப்படியே துளுத்து வந்துடும். ஏன்னா ஊர்லலாம் இப்போ நிறைய மழை பெஞ்சுன்னு இருக்குது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட செம்பருத்தி பற்றி சொல்லணும்னு நினச்சின்னு இருந்தேன். செம்பருத்தி பற்றி சொல்லிட்டேன். இடையில வந்து பூச்சி அடிக்கிறது, அந்த வெள்ளைப்பூச்சி பிரச்சனையெல்லாம் வரும். இந்த மாதிரி தண்ணி நம்ம கலந்து ஊற்றுறதாலே அந்த வெள்ளைப்பூச்சி பிரச்சனை தீரும். வெள்ளைப்பூச்சிக்கு வந்து நம்ம புளிச்ச மோர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி காட்டியிருப்பேன். அது அப்படி இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி ஊற்ற முடியல. வெறும் புளிச்ச மோர் மட்டும் இப்போ ஸ்ப்ரேயரில் ரெடி பண்ணி நம்ம காட்டியிருக்கிறோம். அந்த ஷார்ட்ஸ் போயிட்டு பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். நான் பாதி செடிக்கு ஊற்றிருக்கிறேன். வாங்க இன்னும் இங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நான் வந்து உங்களுக்கு மொத்தம் என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து செம்பருத்தி செடியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எடுத்துன்னு வந்த தண்ணி பற்றி நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, உங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அந்த சந்தேகம்லாம் தீரணும்னு சொன்னால் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டெய்லி நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தானாக உங்களுக்கு வந்து வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்டனில் உள்ளதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.